அண்ணா ஐஏஎஸ் அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம். இரண்டாவதாக, அதாவது திருமணமான பின்பு ஒரு சில வாழ்க்கையில் என்னென்னா, பெண்மணிகளுக்கு இந்த சமுதாயத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம்னா, திருமணமான பின்பு எல்லாருடைய பெண்களுக்கும் அவனுடைய ஒட்டுமொத்த கனவும் ஒரு கலைக்கப்படுவதும், நியாயமில்லாமல் ஆக்கப்படுவதும், அப்படிலாம் இல்லை மேரேஜின்னு ஆகிப்போச்சு குடும்பத்தை மட்டும்தான் கவனிக்கணும் அப்படின்றதும், இலக்குகள் எல்லாம் ஒரு காணல் நீராக மாறிப்போவதும் உண்டு என்று புலம்புகின்ற பெண்மணிகளுக்கு இடையில் திருமணமான பின்பும் ஜெயிக்கலாம், குழந்தை வந்த பின்பும் ஜெயிக்கலாம், இல்லறத்தை பார்த்து கொண்டும் ஜெயிக்கலாம், இல்லறத்தில் இருந்தே ஒரு வேலையை பெற முடியும் என்பதற்கு உதாரணம் நம்முடைய திருமதி மாணவி மோகனா அவர்கள். டி மோகனா ஏற்கனவே குரூப் 4லேருந்து அடுத்த குரூப் 2ல் இப்போ நம்ம போஸ்ட் வாங்கியிருக்காங்க. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையில் பதவி அடைஞ்சிருக்காங்க. அத்தகைய மோகனா அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க மோகனா, மேலே மோகனா அவர்களுக்கு நம்முடைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் திரு கமால் பாஷா அவர்கள் கௌரவித்து இந்த மேடையில் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். பலத்த கரகோஷம் இருக்கலாம். மோகன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து குரூப் 4. அதில் நான் ஒரு 129 தான் போட்டேன். அப்போ தோணுச்சு, ஓகே நம்ம வீட்டில் வந்து உட்காந்து படிச்சுட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஒரு நல்ல பயிற்சி மையத்தில் சேர்ந்தால் மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்தால் நம்மளோட ட்ராக் வந்து கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு முயற்சி வந்து ஏடிசியில் தான் சேர்ந்தேன். ஓகே, குரூப் 4 அப்போ வந்து குரூப் 4 அட்டன் பண்ணேன். ஆனால் நான் வந்து ஜென்ரல் தான் காம்ப்ளீட் பண்ண முடியும் என்னால். டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ எதுவுமே ஏஎஸ்டிஎம் எதுவும் இல்லை. அப்போ வந்து நான் ஒரு 160 போட்டேன். அப்போவும் என்னால் உள்ளே போக முடியல. அப்போ என் கண்ணு முன்னாடி இருந்த ஒரு எக்ஸாம் வந்து குரூப் 2 மட்டும்தான். ஆனால் எனக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. இந்த குரூப் 2 எக்ஸாம் உனக்காக வந்திருக்கு, உன்னால் கண்டிப்பாக முடியும். இதை விட்டால், ஏன்னா நம்மளுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 2 வருஷம் முடியுமா இல்லை 3 வருஷம் முடியுமா, அதுக்கடுத்து கால் ஃபார் எப்போ வரும் நம்மளால் சொல்லவே முடியாது. அப்போ இந்த குரூப் 2 விட்டால் இதுக்கப்புறம் எப்போ நம்மளால் சொல்ல முடியாது. இதில் உட்காந்து ஒழுங்காக படித்தா நம்ம வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் இருந்தது, தன்னம்பிக்கையும் இருந்தது. ப்ளஸ் நம்ம ஸ்டாஃபோட மோட்டிவ், நம்ம என்ன தான் படித்தாலும் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் நம்மளுக்கு கேட்கணும். படிச்சுட்டே இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டில் நல்லா மார்க் போடுவோம், இன்னொரு டெஸ்ட்டில் வந்து மார்க் கம்மியாகும். அடுத்த டெஸ்ட்டு வந்து நம்ம எது வந்து நம்மளுக்கு ஹை மார்க் வரணும்னா சாரோட கைடன்ஸும் மோட்டிவ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நம்ம அச்சீவ் நினைக்கிற அந்த டார்கெட்டை நம்மளால் பண்ண முடியும். கட் ஆஃப் வந்து அப்படி வந்து என்னோடய குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நான் குரூப் 4 படிச்சுட்டே தான் நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 157 நான் போட்டேன். எனக்கு ஓகே ஆகிடுச்சு. ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் வந்து மெயின்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம், எங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் வந்து நல்ல ஹேண்ட் ரைட்டிங். ஒரு 3 மணி நேரத்தில் என்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும். மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் உட்காரும்போது ஐயா சொன்னார், பேப்பர் கம்ப்ளீஷன் ரொம்ப முக்கியம், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து என்ன ஒரு ஹிண்ட்ஸ் எப்படி ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா குரூப் 2 வந்து ரொம்ப ஈஸி. அப்ஜெக்டிவை விட டிஸ்கிரிப்டிவ் ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் அப்ஜெக்டிவ் வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க போகுது. பட் டிஸ்கிரிப்டிவ் வந்து அதுக்கு கீ ஆன்சர்னு ஒன்று இருக்காது, இருக்கும். பட் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து உங்களுக்கு அதுக்கான மார்க்கை கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால் இப்போது நீங்கள் காம்ப்ளீட் பண்ணுறவங்க வந்து என்னோடய அட்வைஸ் என்னென்னா, அப்ஜெக்டிவ் தான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ்க்கும் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் படித்த விஷயந்தான், நம்ம நிறைய திரும்ப அசை போட்டுகிட்டே இருக்கிற விஷயந்தான் அது உங்களோட பேப்பரில் வந்து நீங்கள் காட்டும்போது அடுத்தவங்களை விட உங்களோட பேப்பர் வந்து நல்லா இருக்கும். இன்னொன்று, ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்கும்னு இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா இப்போது டிஎன்பிஎஸ்சிலே சொல்லியிருப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் மார்க் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். குரூப் 2 கிளியர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ஏன் காம்படிஷன் இதில் வந்து இப்படி இருக்குன்னா, நிறைய பேர் குரூப் 4 நோக்கியே ஓடிட்டுருப்போம். குரூப் 2ல் ஏன் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்கன்னா, மெயின்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அதிலேயே கொஞ்சம் லேக் ஆகிடுவோம். அதெல்லாம் நீங்கள் உடை தெரியணும். ஏன்னா என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது நானும் குரூப் 4 மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம்.
ஓகே மெயின்ஸ் என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம தோணும்ல நமக்குள்ளேயே. ஒரு பிளாங்காக தான் வந்து நான் மெயின்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஐயா வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. அப்போ வந்து எனக்குள்ளேயே ஒரு தைரியம், ஓகே இவ்வளோ தான் நான் மெயின்ஸு, நம்ம இதுக்காக இவ்வளோ நாள் இது வந்து படிக்காமல் ஒரு குரூப் 4 அவ்வளோ ஓடிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லோரும் குரூப் 4 ஒரு நாள் வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ஒரு லைஃப் போகணுன்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒரு ஜேஏவேல இருந்துட்டு அடுத்த அசிஸ்டண்ட்டில் இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் போகணும் நினைப்போம். அதில் வந்து நீங்கள் அதனால் சொல்கிறேன், குரூப் 4லேயே இருந்துடாமல் நம்ம அடுத்து குரூப் 2ன்னு வர நினைப்போம். இதிலே ஒரு குரூப் 2 எக்ஸாம் இப்போ உங்களுக்கு இருக்குது, ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், அதுவும் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. 6 மாதம் இருக்குது நான் படிக்கிறப்போ, இன்னும் டைம் இருக்குது அப்படியே நம்ம நினச்சி விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான். இப்போ இதில் வந்து எல்லோரும் குதிரையில் அந்த ரேஸில் ஓடுற மாதிரி தான். இது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். நீங்கள் அந்த ஒரு 23,000 பேரில் நம்ம ஒரு ஆள் போனோம். கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக ஒரு 160க்கு மேலே போட்டிங்கன்னா தைரியமாக இருக்கலாம். 2வும் அட்டன் பண்ணலாம், 2Aவும் அட்டன் பண்ணலாம். நாங்கள் எழுதும்போது அப்படி இல்லை, எல்லாருமே ஒரே அந்த ஒரு ரேஸில் மாதிரி தான் ஓடிட்டுருக்கணும். இன்னொன்று உங்களுக்கான ப்ளஸ் வந்து அப்ஜெக்டிவ் இருக்குது, அதில் ஹேண்ட் ரைட்டிங் இல்லாதவங்க அப்படி இதுலேயும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதனால் வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே நிறைய இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட திறமையே இருக்குது. அதனால் இப்போ இங்கே இருக்கிற இது போல் தான் நானும் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாருமே ஒரு சக்ஸஸ் ஸ்பீச் அப்படி தான் இருக்கும், அந்த இடத்துல இருந்தால் நம்ம இங்கே வந்தோன்ட்டு. ஆனால் அதுக்கான ஒரு நீங்கள் போடுற உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, சாதாரணமாக வந்துடாது. எல்லாருக்கும் ஒரே மூளை தான் இருக்கும். என்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களை விட அவங்க வந்து பாஸ் பண்ணவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். நிறைய தூக்கத்தை மிஸ் பண்ணணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் அந்த ஒரு சின்ன தியாகம் தான். ஏன்னா நம்ம வந்து படிக்கணும்னு வந்து உட்காந்துட்டா நிறைய பேருக்குள்ள நிறைய வழிகள் இருக்கும். ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். ஃபேமிலி வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தை வச்சுட்டு படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நானுமே வந்து 1.5 வயசு குழந்தை வச்சுட்டு தான் நான் வந்து படித்தேன். எனக்கு ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணார், குழந்தைய அவரும் பார்த்துக்கிட்டாரு. நீங்கள் படி, நீ போ, உன்னால் எவ்வளோ வந்து போக முடியுமோ நீ நினைக்கிறியோ படி. அந்த ஒரு சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு கையில் ஐயா வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மெட்டீரியல்லாம் இப்போ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து டெய்லியும் என்ன சொல்கிறது, ஸ்கூல் புக்ஸ் தான். இப்போ உங்களுக்கு கண் எதிரில் அவ்வளோ மெட்டீரியல் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை படித்தாலே போதும், நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து வேறு எதுவுமே தேட வேண்டாம். கையில் இருக்கிற மெட்டீரியல் படித்தா போதும், கொடுக்குற டெஸ்ட் ஷெடியூல் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ இந்த வீக் வந்து ஒரு டெஸ்ட் ஷெடியூல் கொடுக்குறாங்களா, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் 180 எடுக்கணும் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் நல்லா கொடுக்குறாங்க, இந்த இன்ஸ்டியூட் நல்லா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அதை வந்து நான் சொல்கிறேன், நான் ரியலைஸ் பண்ணி ஒரு விஷயம் நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நிறைய எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. நம்ம மைண்ட் எப்படி போகும், கம்பேரிசனில் தான் போகும். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்ட்டு. அதனால் அப்படி வந்து மைண்டை டிஸ்ட்ராக்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. நம்ம சார் கொடுக்குற நோட்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களால் கண்டிப்பாக குரூப் 2 வாங்க முடியும். அந்த ஒரு மந்திரம் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அதை நான் நம்பி இருந்தால்தான் இப்போ இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதை மட்டும் நம்புங்க, என்னால் குரூப் 2 முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் போதும். டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுக்குறாங்க, அதை படிச்சுட்டேன், அவ்வளோதானே. வேறு என்ன வேலை நம்மளுக்கு? உங்களை போய் அங்கே தேட சொல்கிறாங்களா, இங்கே தேட சொல்கிறாங்களா? எதுவுமே இல்லை. இங்கே போங்கப்பா, இங்கே தான் இந்த ஆன்சர் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அதை நம்ம படிக்கிறது மட்டும்தான் வேலை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களால் கண்டிப்பாக குரூப் 2 முடியும். அது உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லிக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக முடியும். இன்னொன்று, ஃபேமிலி வந்து கஷ்டப்படுத்திடாதீங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபேமிலி நம்ம படிக்கிற வரோன்னா நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். கண்டிப்பாக ஃபேமிலினாலே அவங்கள எக்காரணத்து கொண்டு ஏமாத்திடாதீங்க. நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வைக்க ஆள்லாம் இருக்கிறாங்க, அம்மா அப்பா, ரிலேட்டிவ்ஸ். ஓகே, ரிலேட்டிவ்ஸ் நல்லதும் பேசுவாங்க, பின்னாடி கெட்டதும் பேசுவாங்க. அதுக்கெலாம் நீங்கள் எக்காரணத்து கொண்டு காதில் வந்து வாங்கிடாதீங்க. ஓகே, அது மோட்டிவாக தான் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன தான் திட்டுறாங்கன்னா அது மோட்டிவாக எடுத்துகிட்டு ஓகே, ஏன்னா அப்போ பேசுகிற வாய் இப்போ எப்படி வேணால் பேசும். ஓகே, வாங்கிட்டாங்க, சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது, இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா அவர் நிறைய பேர் ஏன் படிக்க வைக்கிறீங்க, ஏன் கிளாஸ்க்கு அனுப்புகிறீங்க, குழந்தை இப்போ தானே பிறந்தா, ஒரு வயசு தானே ஆகுது, ஏன் இப்போயே அனுப்புகிறீங்கன்ட்டு.
ஆனால் இப்போ அவர் வந்து தைரியமாக சொல்கிறாரு, எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு ஆர்ஐ ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு சந்தோஷத்தை ஃபேமிலி கொடுங்க. உங்களால் வந்து என்ன ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அட்வைஸ் வந்து எவ்வளோனா கேட்கலாம். பட் வந்து நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணுன்ற போது தான், அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் சொல்லும்போது எவ்வளோ நர்வஸாக இருக்குன்னு இங்கே வந்து அது ஒரு பெரிய அனுபவமாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம இன்ஸ்டியூட்க்கு நான் ரொம்ப நன்றி கடன் சொல்லிக்கிறேன். இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்கிறது வந்து, இந்த குரூப் 2 உங்கள்லேருந்து எத்தனை பேர் இதில் மீண்டு வரீங்க, இவ்வளோ பேரும் சர்வீஸ் வாங்கினா இதை விட காஞ்சிபுரத்தில் பெரிய இன்ஸ்டியூட் வந்து சொல்கிறது மாரி எதுவுமே இல்லை. நம்ம ஐயாவுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். நீங்கள் தான் ரிசல்ட்ன்றது எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணுறாங்கல்ல, இவ்வளோ பேர் ஹியூஜ் அமௌண்ட் வந்து நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம சேர்க்குற பெருமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, என்னோட அடுத்த கட்ட பயணம்ன்றது குரூப் 2A முடிஞ்சிடாது. நான் குரூப் 1 வரைக்கும் தான் எயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய குரூப் 2 வந்து நான் என்னோடய ரிசல்ட்டுமே 2 வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு 0.25லாம் நமக்கு முன்னாடி 20-30 பேர் இருக்காங்களா, ஏன்னா ஜென்ரல் வேறு, இவ்வளோ காம்படிஷன் பண்ணணும்னு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஜஸ்ட்டு ஒரு 3 மார்க்ஸில் மட்டும்தான் என் மெயின்ஸ் வந்து 2 வந்து என்னால் நான் விட்டுட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் டாப் 10க்குள்ளே வந்தால் தான் நான் எய்ம் பண்ண ஒரு நல்ல போஸ்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு நான் வாங்க முடியும். அதனால தான் மறுபடியும் வந்து நான் கிளாஸில் உட்காந்துட்ருக்கேன். நிறைய பேர் என்னை பார்த்துட்ருப்பீங்க, ஏன் வந்து வாங்கிட்டாங்க, ஏன் மறுபடியும் வந்து என் காது படவே நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல, அதை நோக்கி தானே நம்ம போவோம். இன்னொன்று, ஏதோ ஒரு வேலைன்னு இல்லாமல் உங்களோட ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, நான் இப்படி தான் போகணும், அப்படி தான் போகணும் அப்படின்னு, அதை மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நான் படிக்கும்போதே குரூப் 2ல் MC தான் ஆக போகிறேன், சப் ரிஜிஸ்டர் தான் ஆக போகிறேன், TNPSC ASO, செக்ரட்டரி ASO, அந்த மாதிரி ஒரு நல்ல நிலமையில் நீங்கள் யோசித்து படிக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. சார் சொல்கிறத கேளுங்க. அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட்.